சட்டமன்ற தோல்வியில் இருந்து பாடம் கற்காமல் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி அலட்சியமாக இருப்பதாக திமுகவினர் கூறுகின்றனர். சமீபத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் பேசியதை இருவரும் காது கொடுத்தே கேட்கவில்லை என்கின்றனர். ஆட்சியை தக்கவைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட திமுக தோல்வி அடைந்தது. தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியும் உடைந்துவிட்டது. இதனால் அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து கள ஆய்வு செய்வதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வுக்குழு நியமித்தார். அந்த குழு தமிழகம் முழுவதும் பயணித்து மாவட்டம் மற்றும் தொகுதி வாரியாக தோல்வி குறித்து நேரடியாக சென்று நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வந்தனர். இதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. உள்கட்சி பஞ்சாயத்து, வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் பின்னணி, கடைசி நேரத்தில் பணத்தை சுருட்டியது குறித்து தகவல் வெளியாகி வருகிறது. திமுக கள ஆய்வு தொடர்பாக செய்தி தொடர்பாளர்கள் 23 பேருடன் அறிவாலயத்தில் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதில் உதயநிதியும் பங்கேற்றார். இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறுகையில், திமுக ஆட்சியில் கட்சிக்காரர்கள் யாரையும் ஸ்டாலின், உதயநிதி சந்திக்கவில்லை. ஸ்டாலின் அறிவாலயம் வருவதே அரிது. உதயநிதியை குறிப்பிட்ட சிலரை தாண்டி மற்றவர்கள் சந்திக்க முடியவில்லை. கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள்தான் ஸ்டாலின், உதயநிதி அருகில் இருந்தனர். தேர்தல் தோல்விக்கு பிறகு செய்தி தொடர்பாளர்களை அழைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நாங்களும் மனம் விட்டு பேசலாம், ஸ்டாலினும் மனம் விட்டு பேசுவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் தலைவர் மனதில் இருந்து உடைத்து எதையும் ஸ்டாலின் பேசவில்லை. தனக்கு எழுதி கொடுத்ததை மட்டுமே அவர் சம்பிரதாயமாக பேசினார். இதில் நாங்கள் அதிருப்தி அடைந்தோம். கொள்கை தொடர்பாக ஆலோசனை செய்வோம் என்றுதான் அழைப்பு விடப்பட்டது. செய்தி தொடர்பாளர்கள் பேசியதையும் ஸ்டாலின், உதயநிதி இருவரும் காது கொடுத்து கேட்கவில்லை. கடைசியில் தோல்வி குறித்த ஆலோசனையும் கண்துடைப்பு கூட்டமாகவே இருந்தது. திமுகவின் பலமே கள அரசியல்தான். அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நிர்வாகிகள் கூறியுள்ளனர். அதற்கு உதயநிதி, விஜய் கள அரசியல் செய்துதான் முதலமைச்சர் ஆனாரா? பிரச்சனைகள் சார்ந்து அரசியல் செய்தால் போதும் என்று கூறிவிட்டார். நிர்வாகிகள் சொன்ன கருத்துக்களை புறம் தள்ளினார்கள். ஊடகங்களை கையாள்வதில் கோட்டை விட்டுள்ளோம் என சொல்லி ஊடகங்களை எப்படி கையாள்வது என்று ஆலோசனை நடத்தப்பட்டது. உண்மையில் மக்களை கவர்ந்தால் போதும். பெண் நிறுவனம் கடந்த காலங்களில் ஊடகங்களை கையாண்டதில் சொதப்பிவிட்டனர். கடந்த கால தவறுகளில் பாடம் கற்காமல் மீண்டும் அதே தவறுகளை செய்கிறீர்கள். ஊடக ஒருங்கிணைப்பு தொடர்பாக பரந்தாமன், அபிசுல்லா, சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. அதற்காக இப்போது வரை ஒரு வாட்ஸ்அப் குழு கூட இன்னும் அமைக்கவில்லை. தவறுகளில் பாடம் கற்காமல் கடந்தங்காலில் யார் பொறுப்பை கவனித்தார்களோ அதே நபர்களுக்கு மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டது. பிறகு எப்படி திமுக வெற்றி பாதைக்கு திரும்ப முடியும் என்றனர். மூத்த தலைவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் என எந்த பாகுபாடும் இன்றி தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டிய அனைவரையும் மாற்றி இளம் துடிப்பான தலைவர்களுக்கு மாவட்ட பொறுப்புகளை வழங்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தில் கட்சிக்கு ஏற்பட்ட பலவீனங்களை சரி செய்ய தனி குழுக்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்த மாற்றங்கள் வெறும் கண்துடைப்பு அல்ல, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் முழுமையான மெகா ரீவாம்ப் திட்டத்தின் பகுதியாகும். இந்த அடிமட்ட மாற்றங்களுடன் கட்சியின் உச்சத்தலைமையிலும் முக்கிய அதிகார பகிர்வு நிகழவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற குழு தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதிக்கு செயல் தலைவர் போன்ற வலுவான பொறுப்பு வழங்க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார்.